இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு இருக்கும் சிலவங்களுக்கு. அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பொதுவாக அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடியது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ஹையாக இருக்கும். அந்த இன்சுலின் அளவு ஹையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல உள்ள ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் கெராட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து திக்காகும். திக்காக இருந்தால தான் இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்வலாக எந்த டைப் சுகர் வரும்னு கேட்டால் டைப் 2 தான் ரொம்ப காமன். டைப் 2 தான் ரொம்ப காமன். சரியா? டைப் 1 இருக்கலாம், பட் டைப் 2 தான் ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட 99% இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான். டைப் 1 உள்ள கன்ஃபியூஷன் பெரிய அளவில் இருக்காது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு இது சொன்னேன். ஓகேவா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் மூலம் சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் மூலம் சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ அதை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி டைப் 2 டயபெட்டிஸ் தான். டைப் 2 டயபெட்டிஸ் தான். ரொம்ப ரேராக தான் டைப் 1. ஓகேவா? மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். டைப் 1 இருக்க வாய்ப்பு இல்லை, டைப் 2 தான் மோஸ்ட்லி. சரி, மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.